கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனவரி மாதம் இந்த 19ஆம் தேதி 2025ஆம் வருடம் இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 23. தாவீதின் சங்கீதம், A Song of Trust, நம்பிக்கையின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புது வருடம் ஆரம்பித்து 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் கொடுக்கப்படக்கூடிய செய்திகள் அந்த ஜனவரி மாதத்துக்கு மட்டுமல்ல, அந்த வாரத்துக்கு மட்டுமல்ல, வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆண்டு முழுவதும், இந்த ஜனவரி மாதங்களிலே நம்ம சபை மட்டும் இல்லை, எந்த சபையானாலும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆண்டு முழுவதும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தக்கூடியதாக, நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. சங்கீதம் 23 தெரியாதவங்க யாருமே கிடையாது. 23ஆம் சங்கீதம், அதுக்கு என்ன பேருன்னா நம்பிக்கையின் சங்கீதம். ஆண்டவர் மேல நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம். A Song of Trust, நம்பிக்கையின் பாடல் அல்லது A Psalm of Trust, நம்பிக்கையின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். அங்கே பிராக்கெட்ல கொடுத்திருக்கு 23 சங்கீதம், தாவீதின் சங்கீதம். சங்கீதத்தை 23ஆம் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, 23ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது சங்கீதத்தை. ஏனென்றால் சங்கீதம் என்றாலே பாடல், சங்கீதம் என்றாலே பாடல். நீங்க திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு என்ன பேருன்னா திருப்பாடல்கள். அதுக்கு என்ன பேரு? திருப்பாடல்கள். ஆக்சுவலா 150 பாடல்கள். எப்படி கல்யாணத்தை திருக்கல்யாணம்னு சொல்றோம், மேரேஜ திருமணம் சொல்றோம். அந்த திரு
ஒரு மதிப்பிற்குரிய வார்த்தையாக அடைமொழியாக வருகிறது போல இந்த 23ஆம் சங்கீதத்தை நம்பிக்கையின் சங்கீதம் என்று நாம் அழைக்கிறோம். நம்பிக்கையின் திருப்பாடல். 150 சங்கீதத்தை அவங்க எழுதி வச்சு அதை பாட்டா பாடினாங்க. செகண்ட் டெம்பிள் செருபாபேல் காலத்துல தேவாலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது இந்த சங்கீதம் 150 சங்கீதத்தையும் அவங்க தொகுத்து என்னவா பாடினாங்க? பாட்டு புக்கு பாடலா அவங்க பயன்படுத்தினாங்க. மாதிரி இந்த சங்கீதம் 150 பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு ஒரு நூலாக தொகுக்கப்பட்டு எருசலேம் தேவாலயத்துல இது பாட்டு புக்கா பயன்படுத்தப்பட்டது. ஸோ சாங் புக் ஆஃப் த செகண்ட் டெம்பிள், இரண்டாம் தேவாலயத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடல் தான், பாடல் புத்தகம் தான் சங்கீதங்கள். அல்லேலூயா. ஸோ தாவீது என்ன பண்றாருன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார், மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. Moffat translation. The eternal shepherds me, the eternal God shepherds me. நித்தியமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. யாருங்க? நித்தியமாய் இருக்கிறவர், நித்தியமாய் இருக்கிறவர். The eternal shepherds me, the eternal God, நித்தியமாய் இருக்கிற கடவுள் தேவன் யெகோவா எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் என்கிற பெயரை உடைய என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கிறார்? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். குட் ஷெப்பர்ட். The eternal shepherds me, I lack for nothing. நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. I lack, lackனா குறைவு. I lack for nothing, எனக்கு எந்த குறையுமே இல்லை. கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறதினால், அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறதினால், சிஸ்டர் உள்ள போயிடுங்க, உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறதினால் அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். நான் ஸ்டீபன் பிரதர், கர்த்தர் உங்க தேவையெல்லாம் சந்திக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மோனகன் மொழிபெயர்ப்பு. எனக்கு ஒன்றும் குறைவில்லை. ரிவைஸ்ட் வெர்ஷன் தமிழ். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருந்தா உங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. அது நீங்க அனுபவத்துல தான் உணர முடியும். வாழ்க்கை பயணத்துல as you travel in your life, உங்க வாழ்நாளில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2015ஆம் வருஷத்துல நீங்கள் பயணம் செய்யும் போது இயேசு உங்களோடு பயணம் செய்கிறார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆதியாகமத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருத்தர் படிங்க. பக்கம் 24. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, யெகோவா ஜைரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
மவுண்டன் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். மவுண்டன் ஆஃப் த லார்ட், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The eternal God shepherds me. நித்திய கடவுள், நித்திய தேவன் என்னை மேய்க்கிறார். ஹல்லேலூயா. என்னை பாதுகாக்கிறார், என் தேவையை சந்திக்கிறார். அதனால எனக்கு ஒரு குறைவு இல்லை. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படும். எனக்கு ஒரு குறைவு இல்லைங்க, எல்லாம் அவர் பார்த்துக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நான் ஸ்டீஃபன் பிரதர், யார் பார்த்துக்கிறது? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார், என் ஆண்டவர் பார்த்துக்கிறார். நித்திய தேவன் அவர் பார்த்துக்கிறார், என் தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். அதனால எனக்கு ஒரு குறைவு இல்லை. இது புத்தகத்தை படித்து வரக்கூடிய அனுபவம் அல்ல, அறிவு அல்ல, அனுபவத்தினால் வரக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. அனுபவத்தினால் வரக்கூடிய ஒரு வார்த்தை. நிறைய சொல்லிட்டு போலாம். இங்க அவர் என்ன சொல்றாரு? பையன் கேட்கிறான், விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி செலுத்த ஆடு இல்லை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் 7ஆம் வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு மகன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஏற்கனவே அவன் பல தடவை ஆபிரகாம் பலி செலுத்தும் போது அவங்க மகன் பார்த்து இருக்கிறான். ஆனா இங்க பலி செலுத்த வரும்போது என்ன எடுத்துட்டு வரல? ஆட்டுக்குட்டியை கொண்டு வரல. யார பலி செலுத்த போறா? ஈசாக்க பலி செலுத்த போறான். அப்புறம் அதை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்கடாவை பிடிச்சி அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். அப்ப ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்த 2025 இந்த ஜனவரி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும், இந்த செய்தியை யூடியூப், ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பார்க்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நித்திய கடவுளாக, நித்திய தேவனாக இருக்கிறேன். இட்டர்னல் காட், என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். நான் உன் வாழ்க்கை பயணத்திலே உன்னோடு கூட பயணிக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு மேய்ப்பனாக இருக்கிறதுனால உன்னுடைய அனைத்து தேவைகளும் அந்தந்த நேரத்தில் சந்திக்கப்படும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. The eternal God shepherds me, I lack for nothing. அந்த கடவுள், அந்த தேவன், அந்த மேய்ப்பனாய் இருக்கிறவர் 4 காரியங்களை செய்கிறார் ஆடுகளுக்கு. எத்தனை காரியத்தை செய்கிறாரு? 4 காரியத்தை. என்னென்ன செய்கிறாரு? அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, 1. 2வது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 2வது. 3வது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. 4வது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில், சரியான பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. சோ நமது தேவன் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நமக்கு 4 காரியத்தை செய்கிறார்.
சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை விசுவாசித்து அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கும் எனக்கும் நீங்க கேட்காமலேயே நீங்க நினைச்சிருக்கிறீங்க நீங்க ஜெபம் பண்றதுனாலதான் கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாருன்னு. இல்ல இல்ல, நீங்க கேட்டாலும் கேட்கலாலும் இது அவருடைய வேலை. நீங்க சபைக்கு வந்துட்டீங்க, ஆண்டவருடைய மந்தையில நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஒரு 2 ஆட்டுக்கு செஞ்சுட்டு 8 ஆட்டை கைவிடுறவர் அல்ல. மேய்ப்பன் எல்லா ஆடுகளுக்கும் மேய்ப்பன். எல்லா ஆடுகளுக்கும் 4 காரியத்தை மேய்ப்பன் செய்யறார். என்ன செய்யறாரு? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, He makes me lie in meadows green. He leads me to refreshing streams. He revives life in me. He guides me by true paths, as He Himself is true. ஆண்டவர் 4 காரியத்தை செய்கிறாரு. புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்க்கிறாரு. உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு பீலா சிஸ்டர்? உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. 34:10 சங்கீதம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. எத்தனை நன்மை குறைப்படாதுங்க? ஒரு நன்மை கூட குறைப்படாது. ஒன்பது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சபை ஒரு கம்யூனிட்டி. சபை என்னதுங்க? ஆமா, நான் போன வாரமே சொன்னேன், கிரேஸ் கம்யூனிட்டி சர்ச். சபை கிருபையின் சமூகம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் நிரப்பப்பட்ட ஒரு சமூகம் தான் சபை. கிரேஸ் கம்யூனிட்டி சர்ச். சர்ச்சுக்கு என்ன பேருங்க? கிரேஸ் கம்யூனிட்டி. ஆண்டவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்ட ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் தான் என்னதுங்க? சபை. அதனால்தான் நீ சர்ச்சுக்கு வந்துடணும். எங்க வந்துடணுங்க? சர்ச்சுக்கு வந்துருங்க நீங்க. இது கிருபையின் சமூகம், இது கிருபையின் சமுதாயம். ஆண்டவருடைய கிருபை சபைக்கு வரக்கூடியவர்கள் மேல் தங்கி இருக்கும். கிரேஸ் கம்யூனிட்டி 4 காரியம் ஆண்டவர் செய்கிறார். ஃபர்ஸ்ட், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆடுகளுக்கு தேவையான ஆகாரம் எங்க கிடைக்கும்? புல்லுள்ள இடங்களில் கிடைக்கும். மழை காலத்துல எல்லா இடத்துலயும் புல்லு பச்சை பசேல்னு இருக்கும். மழை காலத்துல மரங்கள்லாம் பச்சையா இருக்கும். அப்ப அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? அந்த புல்லையும் அந்த இலைகளையும் தழைகளையும் ஆடுகளுக்கு கொடுப்பான். வெய்ய காலத்துல, கோடை காலத்துல, மழையே பெய்யாத காலத்துல அந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? அந்த ஆடுகளை வழிநடத்தி கொண்டு செல்லுவான். எங்க புல் இருக்குதோ, எங்க பசும் தழை இருக்கிறதோ, அங்க அந்த ஆடுகளை வழிநடத்தி செல்லுவான். எந்த காலமா இருந்தாலும் ஆடுகளை பசுமையான புல்வெளிகளுக்கு, பசும் தழைகளுக்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? மேய்ப்பனுடைய பொறுப்பு. இந்த காலை நேரத்துல உங்கள் மேய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை
அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய ஆதார தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாய்ச்சடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, உங்களுக்கு ஒரு நன்மையோ குறைப்படாது. அவர் எல்லா நன்மையும் தருவார். இரண்டாவது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me to refreshing streams. எனக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய, அமைதலாக ஓடக்கூடிய அந்த நீரோடைகள் அண்டைக்கு கர்த்தர் என்னை வழிநடத்தி செல்கிறார். அல்லேலூயா. என்னது? ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். ஆக்சுவலா கேஜேவில ஸ்டில் வாட்டர்ஸ்னு இருக்குது. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், அதாவது ஏரி தண்ணி, குளத்து தண்ணின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா மஃபட் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு? He leads me to refreshing streams. அந்த தண்ணியை குடிச்சா எனக்கு புத்துயிர் கிடைக்கும். அந்த தண்ணி குடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? புத்துயிர், புது உயிர் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரெஃப்ரெஷிங் ஸ்ட்ரீம்ஸ் கிட்ட நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேன். அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அவரு பசுமையான புல்லை, பசுந்தழைகளை உண்ண கொடுத்து எனக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me to refreshing streams. அப்ப அந்த புல்லை சாப்பிட்டுட்டு அந்த தெளிவான தண்ணியை குடித்த பிறகு எனக்கு என்ன வருதுங்க? புது உயிர் வருகிறது. நீங்க ஹோட்டல்லாம் பாருங்களா, சிலர் ரொம்ப பசியில வருவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க? அப்பாடா, இப்பதாண்டா எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. பார்த்துருக்கிறீங்களா அந்த காட்சிகளை எல்லாம்? ஸோ பசியில வரவங்க நல்லா சாப்பிட்ட பிறகு, அந்த தண்ணீரை பருகின பிறகு அவங்க சொல்லுவாங்க, அப்பா எனக்கு இப்பதான் எனக்கு உயிரே வந்தது, இப்பதான் எனக்கு தெம்பே வந்தது. ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து பானம் பண்ணுகிறதுக்கு நல்ல தண்ணீரை கொடுத்து மக்களுடைய அவங்க உயிரை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. என் ஆத்துமாவை தேற்றி, அதாவது நம்ம எல்லாத்தையுமே ஆவிக்குரிய அர்த்தத்திலேயே நம்ம பார்க்க கூடாது. பழைய ஏற்பாட்டுல ஆத்துமா என்பது அது ஒரு ஆளை தான் குறிக்குது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு, புல்ல சாப்பிட்ட பிறகு, தண்ணியை குடிச்ச பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மனிதனை உயிர்ப்பிக்கிறார், பலன் கொடுக்கிறார், அவனுக்கு உயிர் கொடுக்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. He revives life in me. எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிரை, அந்த ஜீவனை அவர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. He revives life in me. எனக்குள்ள உயிரை அவர் புதுப்பிக்கிறார். இந்த காலை நேரத்துல எத்தனை பேர் எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க சோர்ந்து போன நிலைமையில, ஒரு கலங்கின நிலைமையில நீங்க இருப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா நாலாவது காரியம், அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதுக்கு என்ன கரெக்ட் டிரான்ஸ்லேஷன்னா, He leads me in the right paths. மேய்ப்பன் என்னை சரியான பாதையில் வழி நடத்துகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். He guides me by true paths as he himself is true.
அவர் உண்மையாய் இருக்கிறது போல என்னை உண்மையின் பாதையில, சரியான பாதையில அவர் நடத்துகிறார். ஆண்டவர் உங்களோடு அவர் டிராவல் பண்றார். அதான் பாயிண்ட். இந்த 2025 நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நீங்க மட்டும் தனியா பயணம் செய்யவில்லை, உங்களோடு சேர்ந்து தேவனும் பயணம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை தனியா அந்தரத்துல விட்டுட்டு போயில்லை, அவர் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்கிறார். இஸ்ரவேல் நாட்டிலே மேய்ப்பர்கள் முன்னால போவாங்க, அந்த மேய்ப்பர்களை பின்தொடர்ந்து ஆடுகள் செல்லும். இஸ்ரவேல் நாட்டுல மேய்ப்பர்கள் எங்க போவாங்க? முன்னால போவாங்க, ஆடுகள் பின்னால வரும். நம்ம நாட்டுல ஆடுகள் முன்னால போகும், மேய்ப்பர்கள் பின்னால வருவாங்க. இஸ்ரவேல் நாடு மலைப்பாங்கான ஒரு தேசமா இருந்ததுனால அங்க மேய்ப்பர்கள் ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கும், அதுல அவங்க முன்னால நடந்து போவாங்க, பின்னால அந்த ஆடுகள் கடந்து வரும். சோ 4 காரியங்களை இங்கு தாவீது சொல்லுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார். நீதியின் பாதைகளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியான பாதையில் நீங்கள் போக வேண்டிய சரியான பாதையில கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அது மேய்ப்பன் செய்கிறார். அதுக்கு அடுத்தது 4வது ஃபெலோ டிராவலர், கோ டிராவலர். நான் சாட்சி சொன்னேன், நைட்ல போய் தனியா நாங்க மாட்டிக்கிட்டோம், எப்படியோ எங்களை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். நீங்க இருண்ட பகுதியில, இருளான பகுதி வழியா நீங்க செல்லும் போது, தனிமையா போகும்போது துணைக்கு யாராவது வருவாங்களான்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. எப்போதுமே நமக்கு துணைக்கு ஆள் வரமாட்டாங்க. அல்லேலூயா. எப்போதுமே துணைக்கு நம்ம கூட ஆள் வரமாட்டாங்க. சில நேரத்துல நீங்க மட்டும்தான் தனியா போற மாதிரி இருக்கும், நைட்ல, பகல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதுவரைக்கும் தன்னுடைய மேய்ப்பனை பற்றி, தன்னுடைய கடவுளை பற்றி, தன்னுடைய யெகோவாவை பற்றி, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை பற்றி 4 காரியத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் அந்த மேய்ப்பன் எப்படி இருக்கிறார்? இங்க நம்முடன் வருகிறவராய் இருக்கிறார், நம் கூட பயணிக்கிறவராய் இருக்கிறார். ஃபெலோ டிராவலர், கோ டிராவலர். அவர் சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாரு? கடவுள் கிட்ட சொல்றாரு, தேவன் கிட்ட சொல்றாரு தாவீது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. 2வது தாவீது கர்த்தரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, now David is speaking to God, now David is speaking to the Lord. தாவீது இப்ப கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார், தன்னுடைய விசுவாசத்தை, தனது நம்பிக்கையை தாவீது கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்கிறார். என்ன சொல்றாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. I fear no harm. My road may run through a glen of gloom, but I fear no harm, for thou art beside me. நீர் என் கூட இருக்கிறீர், அதனால நான் கடுமையான இருளை பார்த்து, thickest of darkness, மிகவும் கடுமையான அந்த இருளை பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நிறைய பேர் நைட்ல தனியா போக மாட்டாங்க. ஏன்? பேய் பிசாசு அங்க இருக்குதுன்னு ஜனங்க சொல்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க அந்த இருளில், thickest of the darkness, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னா ஒண்ணு, அது டெத்து கிடையாது. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா அது சாவு கிடையாது, மரணம் கிடையாது, டெத்து கிடையாது.
மிகவும் கடுமையான இருட்டு. வழியே தெரியல உங்களுக்கு. எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் திரும்புறது, என்ன செய்யறதுன்னு வழி தெரியாம நீங்கள் விழித்து கொண்டு இருக்கும் போது, வழி தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து பேசுறாரு உங்க கூட. அப்பா எங்கப்பா போறீங்க, என்ன ஊருக்கு போறீங்க, நானும் உங்க கூட வரலாமான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அதுதாங்க ஃபெலோ டிராவலர். உங்க கூட ஒருத்தர் வந்த பிறகு பேசிக்கிட்டே நீங்க போயிடுறீங்க. தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மிகவும் கடுமையான இருட்டிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஐ ஃபியர் நோ ஈவில். தீமைக்கு நான் அஞ்சிடேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த சங்கீதத்துக்கு என்ன தலைப்புங்க? நம்பிக்கையின் சங்கீதம். சாங் ஆஃப் ட்ரஸ்ட். சாங் ஆஃப் ட்ரஸ்ட். கடவுள் மீது ஒருவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம், ஒரு திருப்பாடல். சங்கீதம் 23. இதுல தாவீது சொல்றாரு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். லார்ட் காட், இட்டர்னல் காட், யூ ஆர் வித் மீ. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்படி நம்ம நம்புறோம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாருன்னு? மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனம் இயேசு சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? அது மத்தேயு 28 கடைசி வசனத்துல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். and all the time, எந்நேரமும் எல்லா நேரமும் I will be with you, நான் உங்கள் கூட இருப்பேன். to the very end of the world, இந்த உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களிலும் சகல நேரங்களிலும், ஆல் த டைம். என்னதுங்க? ஆல் த டைம், எல்லா நேரமும் நான் உங்க கூட இருப்பேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், சகல நாட்களிலும், ஆல் த டேஸ், ஆல் த டைம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ், ஈவன் டு தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். நீங்க எப்பொழுது இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையாக மாறினீர்களோ, அவருடைய சரீரமாகிய இந்த சபையில எப்பொழுது நீங்கள் சேர்ந்தீர்களோ, அவர் எப்போது உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில எப்பொழுது சேர்ந்தீர்களோ, நீங்கள் இயேசுவின் மந்தையில் ஒரு ஆடாக மாறிவிட்டீர்கள். நான் அடிக்கடி சொல்ற முக்கியமான வார்த்தை என்னன்னா, நீங்க சர்ச்சுக்கு வரணும். அல்லேலூயா. சபையில உறுப்பினராக, அங்கத்தினராக மாற வேண்டும். இயேசுவின் மந்தையில் நீங்கள் சேர வேண்டும். இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் அவருடைய கொடிகளாக இருக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஸோ இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, ட்ரூ வைன். we are the branches of the true vine. ஐயா, அந்த மெய்யான திராட்சை செடியினுடைய அந்த கொடிகள் தான் நீங்களும் நானும். அதே மாதிரி உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருகிட்ட பேசும்போது, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, டென் மை ஷீப், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக.
இந்த ரெண்டு ஓமைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க சிங்குலரே கிடையாது. திராட்சை செடி, கொடிகள். மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். ஒரு ஆட்டை மேய்க்க சொல்லல, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, சபையை மேய்ப்பாயாக. அதனால இந்த காலை நேரத்துல தாவீது தன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். God, you are with me. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முக்கியமான வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதுனால மேய்ப்பனாகி நீர் ஒரு வளைந்த கோலை வைத்திருக்கிறீர். அந்த வளைந்த கோல் ஆடுகளுக்கு அந்த இலைகளை மரத்தில் இருந்த பறித்து கொள்வதற்கு உதவி செய்யும். இக்காலத்துல பிஷப்புங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த கோல், அது என்னதுங்க? தை கிளப், அந்த வளைந்த கோல். அண்ட் தை ஸ்டாஃப், அந்த தடி. give me courage. They give me courage. Thy club, thy staff, they give me courage. உமது கோலும் வளைந்த கோலும் உமது தடியும் எனக்கு தைரியம் கொடுக்கிறது. சிங்கம் புலி கரடி வந்தா அந்த மேய்ப்பன் அந்த தடியினால அடித்து விரட்டுவான். மரம் செடி கொடிகளை அது வளைத்து கொடுப்பதற்கு அந்த வளைந்த கோல் பயன்பட்டது. மூன்றாவது, இந்த சங்கீதத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறார்? விருந்து அளிப்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாருங்க? விருந்து அளிப்பவராக இருக்கிறார். இங்க பாருங்க, 5வது வசனம் இங்கிலீஷ்ல. Thou art my host. You are my host. நீர் எனக்கு விருந்து அளிப்பவர். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, யூ ஆர் மை ஹோஸ்ட். நீர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர். நீர் எனக்கு உடன் பயணியாய் இருக்கிறீர். மூன்றாவது, நீர் எனக்கு விருந்து அளிப்பவராக இருக்கிறீர். Thou art my host, spreading a feast for me, while my foes have to look on. Thou hast poured oil upon my head. My cup is brimming over. Yes, and all through my life, goodness and kindness wait on me. The Eternal's guest within his household evermore. இங்கு கடைசியாக தாவீது என்ன சொல்லுகிறார்? தேவன் எனக்கு விருந்து அளிப்பவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு போன உடனே கை காலெல்லாம் கழுவிட்டு டேபிள்ல உட்காந்து எனக்கு என்ன பண்றாருங்க? சாப்பாடு கொடுக்கிறார், விருந்து கொடுக்கிறார். விருந்தாளிக்கு நல்ல தடபுடலா என்ன பண்ணுவாங்க? விருந்து கொடுப்பாங்க. கரெக்டா நான் சொல்றது? தடபுடலா விருந்து கொடுப்பாங்க. அந்த விருந்தாளிங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நல்லா கவனிச்சிங்க எங்களை. எப்படி கவனிச்சிங்க? ஆமா, எல்லாரும் நல்லா கவனிச்சாங்க, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடி ஓடி விழுந்து விழுந்து கவனிச்சிங்க இல்ல? அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நம்ம எப்படி அன்பு செலுத்துகிறோமோ, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அவங்களை நல்லா கவனிக்கிறோமோ, அது மாதிரி தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் நல்லா கவனிக்கிறாரு. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க அவருடைய பிள்ளையா மாறணுங்க. நாங்க அவருடைய பிள்ளையா மாறணும். அவருடையதெல்லாம் உங்களுடையது. அவர்கிட்ட கெஞ்ச தேவையே இல்லை. அப்பா கிட்ட போய் பிள்ளைங்க கெஞ்சிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க.
அப்பாவுடையதெல்லாம் மகனுடையது, மகளுடையது, பிள்ளைகளுடையது. அவ்வளவு செஞ்சு வச்சிருக்கிறாரு ஆகாரத்தை. அதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு. நீங்க யூ ஆர் எ சன், யூ ஆர் எ டாட்டர் ஆஃப் காட். தேவனுடைய மகனும் மகளுமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தரிடத்துல போய் நீங்கள் எதையும் கெஞ்ச தேவையில்லை. யூ ஆர் ஹிஸ் சன், யூ ஆர் ஹிஸ் டாட்டர். அவருடைய மகன், அவருடைய மகள். நம்ம அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, கெஞ்ச தேவையில்லை. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி, ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி நீங்க போய் உட்காந்துட்டா போதும். நீங்க மாட்டுன்னு சாப்பிட வேண்டியதுதான். அல்லேலூயா. தீர தீர எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவங்க, உங்களை பகைக்கிற அந்நியர்கள், புறஜாதிகள், அவங்க மூக்குல விரல வச்சுக்கிற மாதிரி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க தலை காஞ்சி போனவங்களா இருப்பீங்க அவர் வீட்டுக்கு. எங்க ஊர்ல அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏழை மக்களுக்கு என்ன பேருங்க? தலை காஞ்சவங்க. தலை காஞ்சவங்கன்னா எண்ணெய் வாங்கி தலையில கூட வைக்க முடியாதவங்க இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க, ஏழை ஜனங்க. அந்த தலை காஞ்ச ஜனங்க கர்த்தருடைய வீட்டுக்கு போகும்போது அவர் பார்க்குறாரு, ஐயோயோ என் மகளுடைய தலையில எண்ணெய் வச்சு எத்தனையோ நாள் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு பியூர் ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து தலையில ஊற்றி அவர் தடவுவார். அந்த அனல்லாம் குறையும். அப்ப சொல்வார், பா இன்னும் அனலா இருக்குது, இத்தனை நாள் எண்ணெய்ப்படாமல் இருந்தே. அவர் உங்கள் தலையில் எண்ணெயை ஊற்றி தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். கிழக்கத்திய நாடுகளில விருந்தினர்களுடைய தலையில எண்ணெயை ஊற்றி அதை தடவுற பழக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால உங்கள் பாத்திரம் என்னவாகுதுங்க? நிரம்பி வழிகிறது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம். கார்பரேஷன் வாட்டர் திறந்து விட்டா எப்படி தெரு ஃபுல்லா ஓடுதோ அது மாதிரி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க தலையில வந்து இறங்கும் போது உங்க உடம்பு ஃபுல்லா நனைச்சி, உடம்பு முழுவதும் நனைச்சி அது வழிந்தோடுகிறதாக இருக்கிறது. நம்முடைய பைபிள்ல என்னுடைய பாத்திரம்னு இருக்குது. செப்துவஜின்ட் பைபிள்ல யுவர் கப்புன்னு இருக்குது, உம்முடைய பாத்திரம். சோ கடவுள் கர்த்தர் அவருடைய பாத்திரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதமான காரியங்களை உங்கள் பாத்திரத்திலே ஊற்றும் போது, உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்கிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உன்னோடு இருக்கிறவர்களை, உன் குடும்பத்தாரை, உன் தெருவில் இருக்கிறவங்கள, உங்க ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே ஆசீர்வதிக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அடிக்கடி சொல்றது இதுதான், ஆசீர்வாதத்தை தேடி நீங்க ஓட தேவையில்லை, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நான் ஒரு பைபிள் கமெண்ட்ரியில படிச்சேன், புடிங்க புடிங்க திருடனை புடிங்க புடிங்க அப்படின்னு கத்திட்டு ஜனங்க எங்க ஓடுவாங்க? திருடனை பிடிக்கிறதுக்கு ஓடுவாங்க. நல்லா கவனிங்க, திருடனை பிடிக்கிறதுக்கு ஜனங்க எப்படி ஓடுவாங்க?
கத்திக்கிட்டே அவளை பிடிங்க பிடிங்க, திருடனை பிடிங்க, திருடனை பிடிங்கன்ட்டு கத்திக்கிட்டே பின்னால ஓடுவாங்க. முன்னால ஓடுறது யாரு? திருடன். பின்னால ஓடி வர்றது யாரு? அந்த ஊர் ஜனங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? திருடனை பிடிங்க, திருடனை பிடிங்கன்னு பின்னால ஓடுறாங்க. இதை அந்த கமெண்ட்ரியில எழுதி இருக்கிறார். சங்கீதம் 23க்கு அந்த கமெண்ட்ரியில் அவர் எழுதியிருக்கிறாரு. நியூ கேம்பிரிட்ஜ் பைபிள் கமெண்ட்ரியில என்ன எழுதியிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை தேடி ஆண்டவருடைய பிள்ளைங்க ஓட தேவையில்லை. அல்லேலூயா. எப்படி அந்த திருடனை பிடிக்கிற கதையில மக்கள் பின்னால ஓடுறாங்களோ அது மாதிரி நன்மையோ கிருபையோ என்னை தொடரும். திருடனை பிடிக்கிறதுக்கு ஜனங்க பின்னால ஓடுற மாதிரி நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளை, இயேசுவை வணங்கக்கூடிய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. நீ கர்த்தருடைய பிள்ளையாகி நீ முன்னால போகும்போது இந்த நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். goodness and kindness wait on me. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். the goodness and kindness will pursue me. என்னை பின்தொடரும், என்னை பின்பற்றும். பாஸ்டர் பாஸ்டர் நில்லுங்க, பாஸ்டர் பாஸ்டர் நில்லுங்க. ஒரு அம்மா வந்து ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இந்த ஜபகுமார்னு ஒரு பையன் இருந்தான் பள்ளத்தெருவில், ரூபவதி தம்பி. நான் ஒரு நாள் அந்த பள்ளத்தெருவில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போகும்போது அவன் பின்னாலேயே வந்திருக்கிறான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. என்ன பாஸ் இவ்வளோ ஸ்பீடாக போறீங்க? உங்களை நான் அங்கே மேட்டு தெருவிலேருந்து துரத்திட்டு வரேன், நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரோட்லேயே நிறுத்தி கரெக்டாக இப்போ அந்த டிஎம்கே மன்றத்திலேயே ஆப்பிள் ஹாஸ்பிட்டல் அந்த டேனிங் அங்கே நிறுத்தி என்கிட்ட 200 ரூபாய் காணி கொடுத்தோம். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் கேட்டேன், ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து துரத்திட்டு வந்து கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து கொடுக்கலாமே. இல்லை பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதல் கொடுத்தாரு, நேற்று தான் எனக்கு சம்பளம் வந்தது, உங்களுக்கு நான் தசம பாகம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த காணிக்கையை எடுத்துட்டு வந்தேன். என் வாழ்க்கையில முதல் தடவை என்னை துரத்திட்டு வந்து கத்திக்கிட்டே வந்து நடு ரோட்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன் போற ரோட்ல எம்ஜிஆர் மண்டபத்துக்கிட்ட இப்ப இருக்கிற ஆப்பிள் பிளஸ் ஆஸ்பத்திரி கிட்ட ரோட்ல நிறுத்திட்டு எனக்கு காணிக்கை கொடுத்தது யாருங்க? அந்த ரூபவதியினுடைய தம்பி ஜபகுமார். He gave me 200 rupees off. ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்கலாம், இல்ல அவனுக்குள்ள ஒரு ஏவுதல், கர்த்தர் எனக்கு ஏவுதல் கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி. சோ இந்த காலை நேரத்துல நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். goodness and mercy will follow you. goodness and kindness wait on me. அந்த நன்மையும் கிருபை, கிருபை என்பது பழைய ஏற்பாட்டுல திருவிழத்துல மாறாத பேர் அன்புன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அதுக்கு எபிரேய வார்த்தை கெசத், CHESED, கெசத். அந்த கெசத் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. மோர் தென் 20 மீனிங்ஸ் இருக்குது கெசத்துக்கு. என்னன்னா, தேவன் உங்கள் மேல வச்ச அன்பினால அவர் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய இரக்கம். நீங்க ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவீங்க. உண்மையா பொய்யாமா பிலா சிஸ்டர்? ஒருத்தர் நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்லும்? எப்படி செலவு பண்ணுவாங்க? கணக்கு பார்க்காம. காசு கேட்டா இந்த எடுத்துக்கோன்ட்டு பர்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. என்னப்பா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுல இருக்கிறதெல்லாம் உனக்கு எவ்வளவு தேவையோ நீ எடுத்துக்கோ.
அது வேற விதமா சொல்லுவாங்க, எம்டி செக்கு தருவாங்கன்னு. என்னப்பா ராகுல், என்ன செக்கு? எம்டி செக்கு, எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. அது கோடீஸ்வரருங்க எழுதி கொடுப்பாங்க, எம்டி செக். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்கள் அவருடைய சபைக்கு வர்றதுனால, அவரை நீங்க வணங்குறதுனால, அவரை ஏற்றுக்கொண்டதுனால உங்க வாழ்க்கை முழுவதும், நான் முகுந்தன் பாஸ்ட் தம்பி, நான் சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? யூ நீட் நாட் ரன் ஆஃப்டர் மணி. பணத்து பின்னால நீ ஓட தேவை, பணம் உன் பின்னால ஓடி வரும். ஆண்டவர் செய்வார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் பின்னால நீ ஓடணும். என்ன கீர்த்தனை? நீ யார் பின்னால ஓடணும்? ஆண்டவர் பின்னால ஓடணும். நன்மையும் கிருபையும் உன் பின்னால ஓடி வரும். நான் சிம்பிளா சொல்றது, நீ செய்ய வேண்டியதெல்லாம் சர்ச்சுக்கு வரணும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சர்ச்சுக்கு வரணும். ஆண்டவருடைய மந்தையில நீ இருக்கணும். ஆண்டவருடைய திராட்சை கொடியா நீ திராட்சை செடியில இருக்கணும். ஆண்டவருடைய ஆடா ஆண்டவருடைய சபையில நீ இருக்கணும். நன்மையும் கிருபையும் உன் பின்னால ஓடி வரும். அது உடன்படிக்கையின் அன்பு, கெசத், கவர்னன்ட் லவ். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்கள் எவ்வளோ தப்பு பண்ணாங்க. ஆனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினதுனால அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த காலை நேரத்துல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், ஆமா, goodness and kindness and mercy will follow me all the days of my life. இன்னொரு விஷயம் கவனிங்க, நியூ ஜெருசலேம் பைபிள்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? நியூ ஜெருசலேம் பைபிள்ல நன்மையும் கிருபையும் will follow me every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மையோ கிருபையோ என்னை தொடரும். எவ்ரி டே. நியூ ஜெருசலேம் பைபிள் டிரான்ஸ்லேஷன். ஒவ்வொரு நாளுங்க. நீங்க காலையில தூங்கி எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்கு போறீங்க, அங்க போய் வேலை செய்றீங்க, திரும்ப வேலையிலேருந்து வீட்டுக்கு வரீங்க, என்ன நடக்குது? அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, நியூ இயருக்கு, அது கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, ஈஸ்டருக்கு இல்லை, எவ்ரி டே ஆஃப் த இயர். 2025ல ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, இந்த ஹவுஸ் ஆஃப் த லார்ட், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு என்பது ஆலயத்தை குறிக்கிறது, பரலோகத்தை குறிக்கல. என்னதுங்க? ஆலயம். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய், லெங்த் ஆஃப் டேஸ், நிலைத்திருப்பேன். குட்னஸ் அண்ட் கைண்ட்னஸ் வெயிட் ஆன் மீ. தி இட்டர்னல்ஸ் கஸ்ட். நித்திய கடவுளுடைய விருந்தினராய் நான் அவருடைய ஆலயத்தில், அவருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். விதின் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட் எவர் மோர். என்றென்றும் நிலைத்திருப்பேன். அதுக்கு கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் லெங்த் ஆஃப் டேஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ஐ வில் ரிட்டர்ன் டு த ஹவுஸ் ஆஃப் காட். நான் வெளியில வேலைகளாக போனா கூட மறுபடியும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு திரும்பி வருவேன். ஐ வில் ரிட்டர்ன் டு த ஹவுஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆலயத்துக்கு திரும்பி வருவேன். 3 காரியத்தை அங்கு தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அவர் எனக்கு 4 காரியத்தை செய்கிறார். 2வது, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே, வழி தெரியாத உலகத்திலே, திக்கு தெரியாத காட்டிலே, நான் சொன்ன மாதிரி ஹைவேஸ்ல நம்ம மாட்டிக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு வழி துணையாய் வந்து நமக்கு வழிகாட்டுகிறார். அல்லேலூயா. கோ டிராவலர், ஃபெலோ டிராவலர். 3வது, ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த ஹோஸ்ட், நமக்கு விருந்து அளிக்கிறவராய் இருக்கிறார்.
நீங்க ஆண்டவருடைய விருந்தாளி. அல்லேலூயா. பியூலா சிஸ்டர், சீதா லட்சுமி அம்மா, எங்க சோச்சன் அம்மாவை காணோம், விஜயா சிஸ்டர், இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்க யாருடைய விருந்தாளி? ஆண்டவருடைய விருந்தாளி. பொதுவா விருந்தாளிங்க யாரும் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது வேலை செய்ய மாட்டாங்க. என்னம்மா கரெக்டா? விருந்தாளிங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது என்ன மாட்டாங்க. ஒரு முறை என் ஒய்ஃப் அவங்க தங்கச்சி ரீனாவை ஏதோ வேலை விட்டா. உடனே எங்க மச்சின்ச்சு பையன் ஜெஸ்ஸு, ஏன் எங்க அம்மா வேலை விடுறீங்க, அவங்களே உங்க வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க தானே வந்திருக்கிறாங்க. அவன் பயங்கர அறிவாளிங்க. அவன் என்ன ஆர்கியூ பண்றா, எதுக்கு எங்க அம்மா வேலை விடுறீங்க, அவங்க அங்க வேலை கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்க வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறாங்க, எங்க அம்மாவை நீங்க வேலை வாங்குறீங்களே. தட் இஸ் ட்ரூ. அல்லேலூயா. கெஸ்ட்டுங்களை யாருமே வேலை வாங்க மாட்டாங்க. பாத்திரம் கழுவு, துணி துவை, வீட்டை பெருக்கு, அதை செய் இதை செய்யு, கெஸ்ட்டுங்களை என்ன பண்ண மாட்டாங்க, வேலை வாங்க மாட்டாங்க. எல்லாமே அந்த வீட்டார் தான் வேலை செய்வாங்க. நீங்க ஆண்டவருடைய கெஸ்ட். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உனக்காக யாவற்றையும். இது என்னப்பா அவன் ரஞ்சினி பையன் எக்ஸாம் ஏதாவது எழுதுறானா? நான் சொல்றதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறான் நோட்ல. இளம் சூரியன், உங்களுக்காக கர்த்தர் யாவற்றையும். நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து அவர் தொழுது கொண்டால் போதும், பணிந்து கொண்டால் போதும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பர், கர்த்தர் உங்களுக்கு நல்ல உடன் பிரயாணி, கர்த்தர் நல்ல விருந்தினர், விருந்து அளிப்பவர். God bless you all. Amen.